السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டாடி செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் புண்ணியமிக்க ரமலானுடைய இரவுகளை இபாதத்தில் கழிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற சரளான நோன்பையும் தொழுகையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற சுன்னத்தான வணக்கத்தையும் நிறைவேற்றி அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத லட்சியத்தோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையின் வளவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு எழுதுரைய ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரியவர்களே, எனது சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மஹதியும் மறுமையும் என்கிற ஒரு தலைப்பை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்று வரையிலும் நாம் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை வரையிலான செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டிய செய்தி மறுமை என்பது. மறுமை என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையோடு இந்த உலகம் அழிய இருக்கின்றன. இதற்கு பிறகு இந்த உலகம் நீடித்து நிற்கப் போவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அழிந்தே தீர வேண்டும். அது மட்டுமல்லாமல் மறுமை நாள் என்பது நம்முடைய பார்வையில் நீண்ட நெடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு செய்தி, அன வஸஅத்து கஹாத்தைன், நானும் மறுமையும் இப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால், தனக்கு பின்னர் மறுமை மட்டும்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நிராகரிப்பாளர்களுக்கு பதில் மறுமையை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் ஏதோ அது நீண்ட நெடிய காலங்களுக்கு பிறகாக வர இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறான். இன்னஹும் யரவுஹு பஈதா வ நராஹு கரீபா, அவர்கள் மறுமையை வெகு தூரமானதாக காண்கிறார்கள், நாம் அதனை சமீபமாக காண்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, இன்று நம்மில் பலர் மறுமை நிகழும் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை, மரணம் நேரும் என்பதிலும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்று கேட்டால், மறுமையா இன்னும் நீண்ட நெடிய காலம் கழித்து வர இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி சொல்லி இன்றோடு 1400 வருடங்கள் கடந்து விட்டன. 1447 வருடங்கள் கடந்து விட்டன. இத்தனை ஆண்டுகளாகி மறுமை நேரவில்லை என்று சொன்னால், அப்ப இன்னுமே மறுமைக்கென்று பல காலகட்டம் இருக்கிறதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் மரணிக்க இருக்கிறோம். மரணம் என்பது நாம் இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மில் யாராவது ஒருவர் நம்முடைய மரணத்தை, நான் என்னுடைய மரணத்தை, நீங்கள் உங்களுடைய மரணத்தை சமீபமாக இருப்பதாக காண்கிறோமா, அல்லது நாம் மௌத்திற்கும் நமக்கும் இன்னும் நீண்ட இடைவெளி இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? எது நம்முடைய எண்ணம் என்று சொன்னால், எல்லோருமே இந்த அளவுக்கு சொன்னால், வாலிபர்களா இருக்கக்கூடியவர்கள் எண்ணுவார்கள், வயோதிகளா இருக்கக்கூடியவர்களும் அதே எண்ணத்தில் தான் இருப்பார்கள். வயோதிகளுக்கு என்ன எண்ணம்? நமக்கும் இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது, நாம் ஒன்றும் இப்பவே என்ன செய்யறதில்ல, இன்னைக்கே நாளைக்கே மௌத்தா போறது கிடையாது என்பதாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மறுமையை பற்றிய சிந்தனையும் நமக்கு மத்தியில் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
அதனால தான் அல்லாஹு தஆலா நிராகரிக்கின்ற மக்களுக்கு இப்படி ஒரு பதிலை சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ ஸனராஹு கரீபா. அவர்கள் மறுமையை வெகு தூரமாக காண்கிறார்கள், நாம் அதனை சமீபமாக காண்கிறோம். அப்படியானால் இந்த மறுமை என்பதை பொறுத்தவரை மறுமை நிச்சயம் நிகழும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மறுமையை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது என்று கேட்டால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை நம்முடைய மரணம் நமக்கான மறுமை. மறுமை என்பது அல்லாஹ் தஆலா உலகத்தை அழித்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அழித்ததற்கு பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் திரும்பவும் அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்ற நாள் தான் அந்த மறுமை நாள். ஆனாலும் கூட அதற்கு முன்னதாகவே நாம் அந்த வறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது எப்படி? நம்முடைய மரணத்தின் மூலமாக. உலகத்திலே பிறந்திருக்கின்ற எல்லா உயிரும் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். மரணம் இல்லாத வாழ்க்கை என்பது யாருக்கும் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். மிக அற்புதமான ஆழமான செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து தீர வேண்டும். மரணத்துடைய டேஸ்ட், அது ஒரு சுவை. அந்த சுவையை அறியாமல் இந்த உலகத்திலிருந்து ஒரு உயிரும் விடைபெற முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறார், உங்களுக்கான உண்மையான ஈடேற்றம் யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டாரோ அவர்தான் வெற்றியாளர். அவர்தான் யாரு? வெற்றியாளர். நீங்கள் செய்கின்ற எல்லா செயலுக்கான கூலி உங்களுக்கு எங்கே கொடுக்கப்படும்? மறுமையில் தான் கொடுக்கப்பட இருக்கிறது. இங்கே இல்ல. இங்கே நாம் நிரந்தரமாக நிலையா வாழ்வதற்காக வேண்டி வந்திருக்கின்ற இடம் அல்ல என்பதனால் நம்முடைய எல்லா செயலுக்கும் கணக்கு பார்த்து சரியான முறையில் கூலி இங்கே கொடுக்கப்படுமா என்று கேட்டால் கொடுக்கப்படாது. அதெல்லாம் இங்கே கொடுக்கப்படும், மறுமையில் தான் கொடுக்கப்படும். அந்த உலகத்திலே மறுமையிலே நாம் நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழி என்ன, அதற்கான பாதை என்ன என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலக வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றுகின்ற அற்ப இன்பமே என்று வேறில்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனால் நாம் எல்லாம் அந்த ஏமாற்றத்தில் தான் மூழ்கி கிடக்கிறோம். தினந்தோறும் நாம் ஏமாளிகளாக நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். அதனால் நம்மில் சிலர், நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வையும் ஏமாற்ற நினைக்கிறார். எப்படி நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அல்லவா, யுஹாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்பதை போன்று மறுமையை மறந்தவர்களாக, மரணத்தை மறந்தவர்களாக மனிதன் வாழுகின்ற காரணத்தினால் அவன் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறான். அதில் ஒருபடி மேலாக சென்று சிலர் ரப்பையும் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அது அல்ல. அவன்தான் அந்த ஏமாற்றத்திற்கான உண்மையான காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் மறுமை என்பது நிகழும். அதற்கு முன்னதாக நமக்கு மரணம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மரணம் நேர்ந்து விட்டாலே நாம் எங்கே செல்ல இருக்கிறோம்? மறுமைக்கு செல்ல இருக்கிறோம். நம்முடைய பயணம் உலகத்தில் முடிந்து விட்டது. அடுத்தது நாம் மறுமையை நோக்கி பயணத்தை தொடர இருக்கிறோம். அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், அல் கியாமத்து சுஹரா ஹியல் மௌத். சிறிய மறுமை என்பது மரணம். மரணத்தை அல்லாஹ் தஆலா ரெண்டு விதமா ஏற்படுத்தி இருக்கிறான். என்ன மரணம்? தூக்கத்தில் ஏற்படுகின்ற மரணம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் மரணிக்கின்ற ஆத்மாக்களின் உயிர்களை மௌத்தின் போது கைப்பற்றுகிறான். அதோடைய தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த ரூஹை அல்லாஹ் பறித்து விடுகிறான். அதல்லாதவற்றுடைய ரூஹை வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, அதோடைய தூக்கத்தின் போது அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். எதற்கெல்லாம் மரணத்தை தீர்மானித்து விட்டாரோ அந்த ரூஹை அல்லாஹ் தஆலா அப்படியே வைத்து விடுகிறான், திருப்பி அனுப்புவதில்லை. எந்த ரூஹுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதோ, இன்னும் தவணை இருந்து கொண்டிருக்கிறதோ, அவகாசம் இருக்கின்றதோ, அத்தகைய உடலுக்குத்தான் அந்த ரூஹை திருப்பி வருகிறது. அதனாலதான் நாம் எல்லாரும் என்ன செய்றோம்? தூங்க சொல்லும் போது ஒரு துவா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வ அஹ்யா. ஏன் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அனாமு வஸ்தைக்லு என்று சொல்வதில்லை?
அல்லாஹ்வே உன் பெயரால் நான் தூங்கச் செல்லுகிறேன், உன் பெயரால் நான் விழித்தெழுவேன் என்று சொல்வதா இருந்தால், இப்ப நான் சொல்லி காட்டினேன் இல்லையா, அப்படிதான் சொல்லணும். என்ன சொல்லலாம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அனாமு, அல்லாஹ்வே உன் பெயரால் நான் உறங்கச் செல்லுகிறேன், அப்படிதான் சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தரும்போது என்ன சொல்லி தந்தாங்க? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது, அல்லாஹ்வே உன் பெயரால் நான் இதோ மரணிக்கின்றேன். தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம், தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம், மரணம் என்பது சிறிய மறுமை. தூக்கம் என்பது எப்படி ஒரு சிறிய மரணமோ, அந்த மரணத்திலிருந்து எல்லோரும் விழித்தெளிவார்கள் என்று எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, எந்த விதமான உறுதியும் இல்லை. அப்படியே மரணிக்கின்ற போது நம்முடைய ரூஹுகள் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அதோட ஆட்டம் க்ளோஸ், இனிமே ஆட முடியாது உலகத்துல, அதோட நின்று விடும். அப்படியான ஒரு வாழ்க்கை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அப்படி மரணிக்காத ஆத்மாக்களுக்கு என்று, அதாவது தூக்கத்தில் மரணம் ஏற்படாத ஆத்மாக்களை பொறுத்தவரை அதற்குரிய தவணை வரையிலும் அது இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படியானால் இந்த மரணம் என்பது நம்முடைய மறுமையின் துவக்கம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவருடைய கியாமத் மறுமை ஆரம்பித்து விட்டது, அவருக்குரிய கால அவகாசம் வந்து விட்டது என்று டாக்டர் சுலைமான் அஸ்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். உமர் சுலைமான் அஸ்கர் அவர்கள் கியாமத்து சுஹரா என்கிற ஒரு பேர்ல புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தில் எழுதினாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதுதான் யதார்த்தம். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரிஜாலு மினல் அராபி ஹுஃபாத்தன் யஅதூன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயஸ்அலூஹு மதா ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கிராமவாசிகளில் ஒரு கூட்டம் வந்தார்கள். வந்து விட்டு ரசூலுல்லாஹி இடத்துல கேட்கிறாங்க, மதா ஸா, மறுமை எப்போது என்று அவர்கள் கேட்கிறாங்க. கேள்வி என்ன? மறுமை எப்போது? அப்படியானால் கியாமத் நாள் என்பது எப்போது நிகழ இருக்கிறது, இந்த உலகம் எப்படி அழியப் போகிறது, எப்போது அழியப் போகிறது என்பதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக நினைச்சாங்க. அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்து, சின்ன ஒரு குழந்தை அந்த கூட்டத்தில் இருந்தது, அதை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், இதோ இந்த சிறுவர் இருக்கிறார் அல்லவா, ஒரு சிறுவரை சுட்டி காட்டிட்டு, இவரு வயோதிகம் அடைகின்ற காலம் வரையிலும் உங்களில் யாரும் இருக்க போவதில்லை. அப்படி இருந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு மறுமை வந்துவிடும் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த சிறுவர் மௌத்தாவதோடு அவங்களுக்கான மறுமை ஆரம்பித்து விடும். அப்படின்னு அர்த்தம், அந்த சிறுவருக்கு வயோதிகம் வருவதோடு இங்கே பெரியவர்களா இருந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் மௌத்தாயிடுவாங்க. அவங்களாம் எங்க போயிட்டாங்க? அப்போ மறுமைக்கு போயிட்டாங்க, அவங்களாம் மறுமைக்கு சென்று விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி என்ன? மத்தா ஸஆ, மறுமை எப்போது? அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பதில் என்ன? உண்மையான மறுமை இல்ல, மரணம் என்கிற அந்த மறுமை, அது நேர்ந்து விட்டாலே அடுத்தது என்னது? உங்களுக்கு வேறு ஒரு உலகத்திற்கு நீங்கள் பயணித்து விட்டீர்கள். ஏனென்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலும் அதில் சல்லி காசை நான் பயன்படுத்த முடியுமா? எனக்கான உடை, நான் உடுத்திருக்கின்ற உடை என்னால் கலட்டி விட முடியுமா? நான் படுத்திருக்கின்ற இடத்தில் என்னால் ஒரு இன்ச்சு நகர்ந்து விட முடியுமா? என்னுடைய ஏதாவது ஒரு தேவை என்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா என்றால் எதுவுமே முடியாது. அதுதான் மரணம். அப்படிப்பட்ட ஒன்று நேர்ந்து விட்டால் நாம் இந்த உலகத்தில் எதையும் செய்ய சக்தியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அதுதான் நம்முடைய மரணத்திற்கு மறுமைக்கான துவக்கம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நிர்ணயம் செய்திருக்கிறான். மரணம் இல்லாத வாழ்க்கை என்பது நம்ம யாருக்கும் இல்லை. நம்முடைய மரணத்தோடு நாம் இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு விடை கொடுக்கிறோம், மறுமைக்கான பயணத்தை துவங்குகிறோம். மறுமை என்பது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழித்து ஏற்படுகின்ற மறுமை என்பது ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அழித்து, நாம் நேற்றைய தினம் சொல்லி காட்டிய அடையாளங்கள் நேர்ந்ததற்கு பிறகு, அதற்கு பின்னர் மஹ்தியோட வருகைக்கு பின்னர் தஜ்ஜாலுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, அதை தொடர்ந்து ஏனைய 8 அடையாளங்கள் நேர்ந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற சூரியன் மேற்கில் உதிப்பதோடு இந்த உலகம் அஸ்தமித்து விடும், உலகத்துடைய பயணம் முடிந்துவிடும். அதற்கு பிறகு என்னது? கியாமத்து தான். அப்படி ஏற்படுகின்ற மறுமை என்று இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே நாம் அதை தூரமாக காண்கிறோம் என்று சொன்னால் உண்மை அதுவல்ல, நம்முடைய மௌத்தோடையே நம்முடைய மறுமை ஆரம்பித்துவிடும். அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அவர் ஒரு சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வின் தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபித்தோழர். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதருடைய 2 மகள்களை திருமணம் முடித்தவர். 2 மகள்கள் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் அல்ல, ஒரு மகள் திருமணம் முடித்து மரணித்ததற்கு பிறகு இன்னொரு மகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கே திருமணம் முடித்து கொடுக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு பிரியமானவர், சொர்க்கவாசி. அதை விட வேறு என்ன தகுதி வேண்டும்? அந்த அடிப்படையில் தான் அவர் நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதருடைய 2 மகளையும் திருமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். அப்படியான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர் அருகாமையில் வந்துவிட்டால் தம்முடைய தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். அவரை பார்க்கின்ற நபர்கள் கேட்பார்கள், மரணத்தை பற்றி, மறுமையை பற்றி சொன்னால், சொர்க்கத்தை பற்றி சொன்னால், நரகத்தை பற்றி சொன்னால் அழாது நீங்கள் ஏன் இந்த கபரை வந்துவிட்டு பார்க்கின்ற போது அழுகிறீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா அவ்வல் மன்ஸிலின் மின் மனாஸிலில் ஆகிரா, இதுதான் மறுமையின் தங்குமிடங்களின் முதன்மையான தங்குமிடம். சொன்னாங்க, மறுமைக்கு செல்லக்கூடியவன், மறுமையை நோக்கிய பயணத்தை துவங்குகின்றவன் தங்க வேண்டிய முதல் தங்குமிடம் இதுதான். இந்த இடத்தில் ஒருவன் தப்பித்து விட்டானேயானால் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை இலகுவா இருக்கும். அதற்கு பிறகு அவனுக்கு கஷ்டம் இருக்காது. அந்த வாழ்க்கையில் அவன் தப்பிக்கணும். அது ஏனென்றால் அவனுடைய மறுமை பயணத்தின் முதல் படிக்கட்டு, முதல் என்ட்ரன்ஸ், அங்குதான் அவன் தேர்வு எழுதி இருக்கிறான். என்ட்ரன்ஸ் தேர்வு. இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா அர்த்தமற்றதா, அது நன்மைக்குரியதா தீமையானதா, அவருடைய நாளை மறுமையின் இருப்பிடம் சொர்க்கமா அமையப் போகிறதா நரகமா அமையப் போகிறதா, எல்லாமே தீர்மானிக்கப்படுகின்ற இடமா எங்க இருக்கு? அவருடைய கபருக்குழியில் ஒன்று. மாணவர்களே, அந்த கபருக்குழியில் ஒருவன் வெற்றி பெறுவான வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை வாழுகின்ற போது அவர் யாராக வாழ வேண்டும்? முஸ்லிமாக, முஃமினாக வாழ்ந்தால் மட்டும்தான் கபருடைய வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றி. அந்த வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை அவனுக்கு கேள்விக்குறிதான். அப்படியான ஒரு நிலை நம்மில் ஒவ்வொருவரும் சந்திக்க காத்திருக்கின்றோம். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ஹாதிமில் லத்தாத், உங்களுடைய வாழ்க்கையின் இன்பங்களை முறித்து விடுகின்ற, உலக வாழ்க்கையின் மீதான உங்களுடைய பற்றை, உலக வாழ்க்கையின் மீதான உங்களுடைய அதீதமான ஆசையை, உலக வாழ்க்கையின் மீதான உங்களுடைய அதிகமான மோகங்களை துண்டித்து விடுகின்ற மரணத்தை பற்றி நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். எதை அதிகமா நினைக்கிறோம்? நம்ம மரணத்தை அதிகமா நினைக்கிறோம். நாம் பலருடைய மரணத்தை நினைக்கிறோம், பலருடைய மரணத்தை பார்க்கிறோம், பலருடைய மரணத்திலே கலந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய மரணத்தை பற்றி சிந்திப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நம்முடைய மரணத்தை பற்றி சிந்திப்பதற்கு. இந்த மரணம் எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு அதுவே போதுமானது. அதனால தான் இந்த மரண நேரம் வருகின்ற போது பலரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அழுதிருக்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் அழுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார், அலா ரஜுலுன் யஅமலு லிமிஸ்லி மஸ்ரஇ ஹாதா, அலா ரஜுலுன் யஅமலு லிமிஸ்லி சாத்தி ஹாதா, இந்த நேரத்திற்காக ஒரு மனிதன் உழைத்திருக்க வேண்டுமே, இந்த நேரத்திற்காக ஒரு மனிதன் அறுவடை செய்திருக்க வேண்டுமே, இது போன்ற ஒரு நாளுக்காக ஒரு மனிதன் உழைத்திருக்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு அழுகிறார்கள். யாரு? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மனைவி அவரை பார்த்து விட்டு சொல்லுகிறார், அத்தபுக்கி வகது சாஹப்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு தோழமை கொண்ட ஒருவர் நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார்கள், வமாலி லா அப்கி வலா அத்ரி அலா மா அஹ்ஜுபு மின் துனூபி, எப்படி நான் அழாமல் இருக்க முடியும்? என்னால் அழாமல் எப்படி இருக்க முடியும்? என்னுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, என்னுடைய பாவங்கள், அதெல்லாம் என்னை எப்படி வந்து பிடிகூடும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அக்ஸிரு திக்ரல் மௌத்தி ஃபஇன்னஹு யம்ஹிசு துனூப், எனவே நீங்க என்ன செய்யுங்க? மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். அது உங்களுடைய பாவங்களை களைந்து விடக்கூடியதா, பாவங்களை விட்டு உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதா இருந்து கொண்டிருக்கிறது. துன்யா, உலகத்தில் உங்களுடைய பற்றுகளை, உங்களுடைய ஆசைகளை குறைத்து விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. செல்வ செழிப்பின் போது நீங்கள் உங்களுடைய மரணத்தை நினைத்து பார்த்திருந்தால் உங்களை அந்த செல்வ செழிப்பிலிருந்து உங்களை அது என்ன செய்யும்? தாளை இறக்கிவிடும். ஏழ்மையின் போது, வறுமையின் போது நீங்கள் மரணத்தை நினைவு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நினைவு உங்களை என்ன செய்யும்? உங்களை இந்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை திருப்திகரமானது என்பது உங்களை உணரச் செய்யும். சுப்ஹானல்லாஹ். அப்படியான ஒன்றுதான் மரணம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூர்ந்து என்று சொன்னார். நாம எதை அதிகமாக நினைவு கூர்றோம்?
ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் முன்பாக அல்லது ஒவ்வொரு நாளும் கழியும் முன்பாக நம்ம எத்தனை பேர் என்னுடைய மரணம் இன்றைய நாளில் நிகழ்ந்து விட்டால் நான் என்னவாக போகிறேன், என்னுடைய மறுமை என்னவாக இருக்க போகிறது என்பதை பற்றி கவலை உள்ளவர்களாக நாம் உறங்கச் செல்கிறோம். அல்லது இன்னும் நாள் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு, இன்னும் அவகாசம் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு என்பதா நினைத்துக் கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, ஷைத்தான் நம்மை எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இன்னும் உனக்கு அவகாசம் இருக்கிறது, இன்னும் உனக்கு காலம் இருந்து கொண்டிருக்கிறது, நீ இப்போதெல்லாம் மரணிக்க போவதில்லை. யார் தர அந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கை நமக்கு யார் ஊட்டுகிறான்? ஷைத்தான் ஊட்டிக் கொண்டிருக்கிறான். வயோதிகம் வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, முதுமை ஏற்பட்டாலும் சரி, எந்த நிலை இருந்தாலும் நம்மை எண்ணுகிறான். ஷைத்தான் நமக்கு ஊட்டுகின்ற ஆசை என்ன? உனக்கு ஆயுள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, நீ உலகத்துல என்ஜாய் பண்ணு, வாலிபமா இருக்கிறியா, உன்னுடைய இந்த என்ஜாய்மெண்ட் இந்த காலத்துலதான் அனுபவிக்க முடியும், அதனால அனுபவி. அப்படி என்ன நம்மை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் அகப்படுகிற நாம் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருந்து, அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா கழிக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்காமல் நாம் இருந்தோமையானால் நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. அவருடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சில கேள்விகளுக்கான பதிலை சொல்ல வேண்டியிருக்கு. மரண நேரம், எந்த மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்களோ, எந்த மரண நேரத்தில் அபூ தர் மீது அவர்கள் அழுதார்களோ, அந்த மரண நேரம் என்பது மிக கடுமையானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவரான அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மரண நேரத்தை பற்றி சொல்கிறார். அவருடைய மரண நேரத்திலே அவருடைய மகனார் அப்துல்லா பின் ஆம்ர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்ற ஒரு சஹாபி, ஹதீஸ் அறிவிப்பாளருடைய பட்டியலில் 4வது இடத்தில் வருகின்ற ஒரு நபித்தோழர் தான் யாரு? அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மரண நேரம் தந்தைக்கு நெருக்கமாய் கொண்டிருக்கிறது, மரணத்துடைய வழியிலே தந்தை துடித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு என்று ஒரு சக்கராத்துடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மரணம் என்பது அவ்வளவு எளிதானது ஒன்றல்ல, அது கடுமையானது, கஷ்டமானது என்பதை சொல்லுவதற்காண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் என்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மகனார் அவரிடத்தில் சொல்கிறார், யா அபத்தா இன்னக குன்த தகூலு, என் தந்தையே, நீங்கள் நன்றாக இருக்கிற போது, ஆரோக்கியத்தோடு இருக்கிற போது நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். என்ன சொன்னீங்க? நான் ஒரு மனிதனை சந்திக்க வேண்டும். அந்த மனிதன் யாரா இருக்கணும்? மரண தருவாயில் இருக்கின்ற மனிதனாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் மரண தருவாயில் இருப்பதனால் அவன் தன்னிலை மறந்தவனா இருக்கக்கூடாது, ஆக்கிலாக புத்திசாலியா இருக்க வேண்டும். அவனத்தில் நான் என்ன செய்யணும்? கேட்கணும், சிஃப்லி மௌத், மரணம் என்றால் என்ன என்பதை எனக்கு வர்ணித்து சொல் என்று நான் அவரிடத்தில் கேட்டறிய விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தீர்கள். நீங்கள் தான் அந்த மனிதர். யார் அந்த மனிதர்? நீங்க சொல்லுவீங்க, ஒருத்தரை சந்திக்கணும், அவர்கிட்ட கேட்கணும்னு, அந்த மனிதர் நீங்கள் தான். இதோ நீங்கள் மரண தருவாயை அடைந்து விட்டீர்கள், அந்த மரணத்தை எனக்கு வர்ணித்து சொல்லுங்கள் என்று மகனார் தந்தையிடத்தில் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் அந்த நேரத்தில், என்னுடைய 2 விலாப்புறங்களும் ஒன்றோடொன்று நெருக்கி அது முறுக்கி அது அப்படியே உடைக்கப்படுவதை போன்ற ஒரு வழியை நான் உணர்கிறேன். என்னுடைய மூச்சு அதை சீராக விட முடியாமல், ஊசியின் துவாரத்தில் மூச்சு விடுவதற்கு ஒருவன் நிர்பந்திக்கப்பட்டால் எப்படியான ஒரு சிரமம் இருக்கிறதோ, மரண தருவாயில் இருக்கின்றவர்கள் படுகின்ற வேதனையை வர்ணித்து சொல்லுகிறார்கள். அது போன்ற ஒரு நிலையை நான் அனுபவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, பிறகு சொல்றாங்க, என்னுடைய காலின் நரம்பிலே ஒரு குக்கி மாட்டப்பட்டு, அந்த குக்கி என்ன செய்யப்படுது? அப்படியே என்னுடைய நரம்பை பறித்து எடுக்கிறது உடலிலிருந்து. இலாஹாமத்தின் எதுவரைக்கும் என் தலை உச்சி வரையில் அந்த நரம்பு அப்படியே பறித்தெடுக்கப்படுவதை போன்ற ஒரு வழியை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார். இப்படியான ஒரு நிலையை கடந்து விட்டுத்தான் நாம் என்ன மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு விதியாக்க இருக்கின்றான். என்பார்களே, இப்படியான ஒரு நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் எத்தகைய தயாரிப்போடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். மரணம் என்பது லேசான ஒன்றல்ல. நம்ம பலரை நினைச்சுவோம், மரணத்தை எல்லாம் வென்று விடலாம் என்று நாம் இருமார்க்கு கொண்டவர்களாக வாழுகிறோம். அன்பானவர்களே, அப்படியான ஒன்றல்ல. அல்லாஹ் தஆலா நம்முடைய மௌத்தை, நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று பலசாலிகளான
பராக்கிரமசாலிகளான மலாய்க்காவை நிர்ணயித்திருக்கிறான். அவன் அந்த படியிலே பொறுப்பிலே சாட்டியிருக்கிறான். அவர்கள் ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள், அல்லாஹ் சொன்னதை சொன்ன நேரத்தில் செய்து முடிக்கக்கூடியவர்கள். அப்படி உள்ள மலக்குகள் நம்முடைய உயிரை எடுத்துவாங்க, பறித்து எடுத்து விடுவார். அவரை யாரும் தடுக்க முடியாது. அப்படியான மரணம் உண்மை. அந்த மரணம் என்பது நம்முடைய மறுமையின் துவக்கம். உண்மையான மறுமை அது இனிமேல் தான் வர இருக்கிறது. ஆனால் நமக்கென்று ஒரு மறுமை இருக்கிறது அல்லவா? அந்த மறுமை இருந்தது. நாம் இந்த உலகத்திலே நம்முடைய உயிரை பிரிகிறோம் அல்லவா? அதுதான் நம்முடைய மறுமையின் துவக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னர் தான் அல்லாஹு தஆலா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அளிக்கின்ற ஒரு மறுமை. அது அதனுடைய தவணையில் வரும். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த மறுமையின் நேரம் எப்போது வரும் என்று. அதை பற்றி நீங்க சொல்லுங்க, அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லுகிறான். அப்ப உண்மையான மறுமை என்பது, கியாமத்து நாள் என்பது, உலக அழிவு என்பது ஒரு நாள் நடக்கும். அந்த நடப்பதற்கு முன்பதாக நம்மை பொறுத்தவரை நம்முடைய மரணம்தான் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழ வேண்டும். அந்த மறு உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு ஏராளமான விஷயங்களை வர்ணித்திருக்கிறது. அதையெல்லாம் நாம் அடைய இருக்கிறோம், அனுபவிக்க இருக்கிறோம், அதையெல்லாம் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு முன்னதாக, மரணத்திற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன சொன்னோம், மறுமைக்கு அப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஐயுன் நாஸி அக்ஸியஸ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே மனிதர்களில் பெரிய புத்திசாலி யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லில் மௌத், உங்களில் யார் மௌத்திற்காண்டி அதிகம் தயாரா இருக்கிறாங்க, மரணிப்பதற்கு யார் ரெடியா இருக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? புத்திசாலி. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க? புத்திசாலிக்கான இலக்கணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன? யார் உங்களில் மௌத்திற்கு அதிகம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்களை தவிர்த்து கொண்டு, அநியாயங்களை தவிர்த்து கொண்டு, அல்லாஹ் தனக்கே இருக்கின்ற இபாதத்துகளை, கடமைகளை நிறைவேற்றி கொண்டு, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய நினைவோடு அவனை திக்ரு செய்து கொண்டு, அவன் நமக்கு பொறுப்பு சாட்டி இருக்கின்ற அமல்களை நிறைவேற்றி கொண்டு, அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் பாவங்களை விட்டு விலகி, பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே மனம் பொறுக்க தேடி, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பாவ மன்னிப்பு தேடியவர்களா மரணிப்பதற்கு யார் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி. அல்லாஹு தஆலா அத்தகைய புத்திசாலிகளின் கூட்டத்தில், அறிவாளிகளின் கூட்டத்தில் நம்மை, என்னையும் உங்களையும், நம் அனைவரையும் சேர்ப்பானாக. அதற்கான நல்ல தௌஃபீக்கினை நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அடைந்து கொள்வோம். அல்லாஹ் அதற்குரிய நல்ல வாய்ப்பின் நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவேற்றுகிறேன். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாள்களில் நாம் மறுமை என்பது எப்படி நிகழ இருக்கிறது, மறுமையினுடைய கட்டங்கள் என்ன என்பதை குறித்த செய்திகளை அறிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எதை கேட்டோமோ அதை நம்முடைய நினைவில் நிறுத்திக் கொண்டு அதற்கேற்ப அமல்களை செய்து கொண்டு வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.